மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். வெற்றி பெறுவதால் நாம் மகிழ்ச்சி பெறுவதில்லை, மகிழ்ச்சி பெறுவதாலே வெற்றிகளை பெறுகிறோம் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் வழங்கி கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்போர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் தமிழ் ஜோஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நான் உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். நான் உங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் தான் ஃபாதர் அப்படி சொல்லணும். ஸோ சிறப்பாக இன்றைக்கி நிகழ்ச்சியை நம்ம தொடங்கியிருக்கிறோம். அதோட இந்த வாரத்தில் இருபெரும் முக்கியமான விழாக்கள் நம்ம கொண்டாட காத்திருக்கிறோம். ஒன்று நம்முடைய அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும், அதே நேரத்தில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய 77வது சுதந்திர தின விழாவையும் நம்ம செலிப்ரேட் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ மகிழ்ச்சியாக அந்த வாரத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம். நீங்கள் எப்படி தொடங்கியிருக்கிறீங்க? பணிகளெல்லாம் எப்படி போகுது? வழக்கம் போல தான் போயிட்டுருக்கு. என்ன நம்மளுக்கு அப்பப்போ ஒரு சில இந்த லீகாலிட்டிஸ்பாங்க இல்லையா, இந்த அதாவது அரசாங்க ஒரு சில ஆணைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அது நிறைய அப்படியே வந்துகிட்டே இருக்கிறதுனால நிறைய அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா தயார் செய்யணும், கவனிக்க வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்குது, ஆட்களை சந்திக்க வேண்டியிருக்குது. மற்றபடி அருமையான காரியங்கள். இப்போ இந்த வாரம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஒரு அம்மா புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கிராமத்துலேருந்து என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் இந்த மதிய உணவு சமைக்கிற அம்மா. அவங்க பேர் ஜெயமேரி. அவங்க ஒரு விதவை, மகனும் இறந்துட்டாங்க, 2 பொண்ணுங்க. அவங்க ஓரளவுக்கு அவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப பெரியதெல்லாம் சொல்ல முடியாது. இவங்க அந்த வேலை செஞ்சதுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, அதாவது நான் மாதா தொலைக்காட்சிக்கு நான் செய்யணும் அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட பெருசாக வேறு எதுவுமே இல்லை. அங்கேருந்து புதுக்கோட்டையில் தான், அது கிராமத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே இந்த இடத்த கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த 50,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு அதை இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. நான் ஏற்கனவே யோசித்தேன், எனக்கு இப்படி கிடைக்கும்னு சொன்னாங்க, நான் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50,000 ரூபாயை கொடுத்துட்டு மேற்கொண்டு அவங்க பேர பசங்களுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண போச்சுன்னா சரிம்மா போடலாமான்னு பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. ஏம்மா இதே இல்லை ஃபார், அது வேறு இது வேறு, அதனால் இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போடணும், நாங்கள் இன்னும் செய்யணும் ஃபாதர் மாதா டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில், அதாவது விவிலியத்தில் சொல்லப்பட்ட அந்த 2 செப்பு காசு போட்ட அந்த விதவை மாதிரி தான் அவங்கள்ட்ட இருந்தது. அவ்வளோதான், மொத்த அமௌண்ட்டே அவ்வளோதான். அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. கொண்டு கொடுத்து இங்கே இப்போ நான் பல இடங்களுக்கு நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கழுத்து நிறையா செயின் போட்டிருப்பாங்க, கை நிறையா வளையல் போட்டிருப்பாங்க. அப்படி அதான் மாதா டிவி ரொம்ப அருமையாக இருப்பார், அப்படி பண்ணுறீங்க, பயங்கரமாக பேசுவாங்க. அப்புறம் ஃபாதர் இந்த மாதா டிவிக்கு எப்படி ஃபாதர் பணம் அனுப்புறது அப்படின்னு கேட்பாங்க. 11 வருஷமாக நம்ம மாதா டிவியில் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது போடுறோம். 6 வழிமுறைகள் அடைக்கலம் மூச்சை பிடிச்சி பேசுகிறாரு. இப்படி அனுப்பலாம், செக்கை அனுப்பலாம், மணி ஆர்டர் அனுப்பலாம், வங்கி வழியாக அனுப்பலாம், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், ஆன்லைனில் நீங்கள் மொபைல் வழியாகவே அனுப்பலாம் அப்படின்ட்டு எவ்வளோ சொல்கிறாரு. இன்றைக்கும் நம்ம போனோம்னா பங்குகள் போனோம்னா எப்படி ஃபாதர் பணம் அனுப்புறது அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றுமே, ஆனால் மாதா டிவி ரெகுலராக பார்க்குற ஃபாதர் வேறு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்கிறது, இவங்க உங்களுக்கு சென்னையே எப்படி என்னன்றது எதுவுமே தெரியாது, இந்த இடம் எங்கே இருக்குது தெரியாது. அவங்க அவங்க சொந்தக்காரங்களை பிடிச்சி இங்கே அதை நம்மளை பார்த்து நம்ம கையில் கொடுத்துட்டு இது என்னால் முடிஞ்சது, இதுக்கு மேலே நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இவ்வளோ தான் ஃபாரண்ட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. இப்படி இந்த வாரம் இது நடந்த ஒரு நிகழ்வு. இதை மக்களுக்கு சொன்னால் அதான் என்னென்னா இந்த மாதா தொலைக்காட்சி அப்படின்றது பலருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது. நிறைய ஃபேமிலிஸ் உலகம் ஃபுல்லாக. ஆனால் இதை நான் தாங்கி கொள்ளணும் அப்படின்றதுக்கு என்னால் செய்யணுன்றது இன்னும் நிறைய பேர்த்துக்கு அது தோண மாட்டேங்குது. சரி, நம்ம செய்யணும், இதை நம்ம கடமை, இதில் எவ்வளோ பயன்பெறுறோம். நிறைய பேர் நான் அப்படி எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. பட் இன்னும் மக்கள் ஆர்வப்படணும். ஏன்னா அதை அவங்கள மக்களுடைய
இது என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஆதரவும் பங்கு ஆண்டவருடைய அனுகிரகம், இது ரெண்டு மட்டும்தான் மாதா தொலைக்காட்சியை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. 11 ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. நிச்சயம். அதனால் இந்த நிகழ்வு நடந்ததுனால இந்த ஜெயமேரி அம்மான்றவங்க வந்து நம்மளை பார்த்து நம்ம டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. நிச்சயம். அதாவது நீங்கள் ஜெயமேரி அம்மா பற்றி சொல்கிறப்போ அவங்களுக்கு வேணால் நம்ம நவீன உலகினுடைய அந்த 2 செப்பு காசுகளை போட்ட கைம்பெண் அப்படின்னு கூட அவங்களுக்கு நம்ம ஒரு அடையாளப்படுத்தலாம். நிச்சயமாக சொல்லும்போது எனக்கு என்ன சொல்ல அப்படிங்கிறதே வார்த்தைகள் வரல. அந்தளவுக்கு மாதா தொலைக்காட்சி அன்பு செய்கிறார்கள், நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே தொடர்ச்சியாக நம்முடைய அருட்தந்தை அடைக்கலராஜா அமெரிக்காவில் வந்து சுற்றுப்பயணத்தில் போயிட்டு இருக்கிறாரு. கடந்த வாரம் வந்து அவர் நியூ ஜெர்சி, நியூயார்க் அங்கே போயிருந்தார். அங்கே திருவாளர் கிளமெண்ட், அவங்க துணைவியார் ஜோஸ்மின், இவங்க தான் வந்து அவங்க வீட்டில் அவரை ரிசீவ் பண்ணாங்க. இவங்க கிளமெண்ட் யாருன்னா வந்து நம்ம சேலத்தில் லியோ பால் இருக்கிறார். லியோ பால் நம்ம மாதா தொலைக்காட்சி நிறைய நிகழ்ச்சிக்கு அரம்சையில் வர்றாரு, தலைமை ஆசிரியர். அவருடைய சொந்த மாமா அவர் வந்து. ஸோ அவங்க வீட்டில் தான் வந்து ஃபாதரை தங்க வச்சுருந்தாங்க. அவருக்கு ஊரெலாம் சுற்றி காமிச்சாங்க. அப்புறம் அவரும் என்னுடைய வகுப்பு தோழர் திருவாளர் ஜோசப், அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு 4 hours ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்க வந்து இவர் கூட சேர்ந்து அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு 15-20 தமிழ் கத்தோலிக்க குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க வீட்டில் திருப்பலி நிறைவேற்றி கடவுளுக்கு நன்றி செலுத்தி மாதா தொலைக்காட்சி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ஃபாதர் ஆரோநாதன் நம்ம மாதா தொலைக்காட்சிக்கு வந்திருக்கிறாரு. அமெரிக்காவில் அந்த நியூ ஜெர்சியில் ஒரு பங்கு சாமியார் இருக்கிறாரு. அதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பங்குக்கு போய் அங்கே ஃபாதர் பூசை வைக்க வச்சிருக்கிறாரு. மக்கள் டீ மாதா தொலைக்காட்சி பற்றி சொல்லி மக்களுடைய காணிக்கைகளை வந்து வாங்கி மாதா தொலைக்காட்சிக்காக கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக. ஸோ இதுதான் கடந்த வாரம். இப்போ இங்கேருந்து வந்து ஃபாதர் வந்து இங்கே போயிருக்காரு, ஃப்ளோரிடா, போர்ட் மயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அங்கே பக்கத்தில் ஃபாதர் ஜெயபாலன், அவர் இங்கே மதுரை மறைமாநிலத்தினுடைய அருட்தந்தை. ஸோ அவரும் திருவாளர் எட்வர்ட், இவங்க 2 பேரும் வந்து அவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிறது எல்லாம் அங்கே சந்திச்சுட்டு அப்புறம் அதோட அங்கேருந்து தாயகம் திரும்புகிறார். ஸோ சிறப்பு ஃபாதர், நம்முடைய அடைக்கலராஜ் தந்தையினுடைய அந்த கடந்த வார பயணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. தமிழ் கம்யூனிட்டி மக்களோட அந்த ப்ரேயர் சர்வீஸ், அப்புறம் மாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம நண்பர்களுக்கு அதனுடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதோட கடந்த வாரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஃபாதர், மரிய குழந்தைராஜன் ஐயா அவருடைய ஒரு சஸ்பென்ஸ் கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இங்கே நேராக பார்த்துருக்கேன், அப்படி நம்மளுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் அதை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைராஜ் ஐயா வந்து இங்கே சுவிட்ச்லாம் வச்சுருக்காரு, இது ஆன் ஆஃப் பண்ணலாம். ஓகே, உள்ள லைட் எரியுது. வந்து மாதா தொலைக்காட்சியுடைய 10வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரே இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி, கண்ணாடி ரெடி பண்ணி, சிறுவம் வச்சு 3 பக்கம் மாதாட்டுடைய லோகோலாம் வச்சு அழகாக வந்து ரெடி பண்ணி கடிதம் ஒன்று கொடுத்துருக்காரு. என் கடிதம் ஆக்சுவலாக இந்த வாரம் நான் மறந்துட்டேன் கொண்டு வரதுக்கு. அவருடைய கடிதம் இருக்குது. ஸோ அவருடைய கடிதத்தை வந்து நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வாசிங்க. நிச்சயமாக. இந்த வாரம் அவருடைய கொண்டு வந்திருக்கிறது கிஃப்ட் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 11வது ஆண்டை அடியெடுத்து வைக்கிறோமா, நம்ம நம்பர் 11 அதில் பாருங்களேன், 11 போட்டார், 10, 11 அப்படி, அதாவது 10 ரவுண்டுக்கு எடுத்தாப்புல 11 2 கொண்டு வந்துட்டார். இதுதான் அவருடைய சிறப்பு. கண்டிப்பாக ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்ணாடியை ஒட்டி அதுக்கு மேலே அதை நீட்டாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாரு ஐயா. கோயம்புத்தூர்லேருந்து அவர் செஞ்சு அவரே இங்கே கொண்டு வந்து நேரடியாகவே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர், அவருடைய மகன், மருமகள், அவருடைய துணைவியார். ஸோ குழந்தைராஜ் அண்ணனுக்கு வந்து ஐயாவுக்கு நமது வாழ்த்துக்கள். வழக்கம் போல் நீங்கள் எப்பொழுதுமே மாதா தொலைக்காட்சியின் மீது வைத்திருக்கிற அன்பு, பாசம், அதை வந்து பல காரியங்கள் வழியாக வெளிப்படுத்துறீங்க. அதில் முக்கியமாக அந்த மாதிரி அழகான காரியங்கள் பெருசாக அதை செஞ்சு அனுப்புறது உங்களுடைய பாசம், உங்களுடைய அன்பு. அதனால் நீங்கள் நல்ல சுகத்தோடு ரொம்ப நாள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. கடவுளின் ஆசையினாலும் உங்களும். ஸோ சிறப்பு ஃபாதர் மரிய குழந்தைராஜன் ஐயா அவருடைய கிஃப்ட் ரொம்ப அற்புதமான கிஃப்ட்டை நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியோட முதல் 2 விஷயம் நீங்கள் சொன்னால், நம்ம அம்மா ஜெயமேரி அவர்களும் மரிய குழந்தைராஜன் அவர்களும் எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை அன்பு செய்கிறார்கள். எவ்வளோ வேலைகள் இருக்கும், அந்த வேலைகளுக்கு மத்தியில் இதை நான் ஒரு அழகாக உட்காந்து கைப்பட, அதாவது கிஃப்ட்டு மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா நம்ம கடையில் வாங்கி கொடுப்போம். அப்படி கொடுக்குறதா நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனால் நானாக கைப்பட உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுது. ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர். அப்படியே இன்றைக்கி கடிதங்களுக்குள்ளே நம்ம போகலாம் ஃபாதர். ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து ஃபாதர். மும்பையிலேருந்து ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் செய்கிறோமா. ஸோ அவங்களும் ரெகுலராக இப்போ நமக்கு கடிதம் எழுதுறாங்க.
இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு செல்கின்ற மாதா தொலைக்காட்சியின் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பங்கு பெறும் இரு தந்தையர்களுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை ஸ்டான்லி அவர்கள் வாழ்வு தரும் இறைவார்த்தை நிகழ்ச்சியின் போதே விவிலிய கருத்துக்களை அள்ளி வீசியதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவ்வளவு சிறப்பாக விவிலிய கருத்துக்களை விளக்குவதில் வல்லவர் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார்கள். தந்தைக்கு நன்றிகள். மேலும் நீதி தலைவர்கள் புத்தகத்தை அக்கு வேறு ஆணிவேராக அனைத்து கருத்துக்களையும் எங்களுக்கு மிக அழகாக விளக்கி அனைவருக்கும் புரியும் வகையில் ஒவ்வொரு கருத்துக்கும் வாழ்க்கை அனுபவங்களை உதாரணமாக கூறி மடைதிறந்த வெள்ளமென பல மொழிகளில் விவரித்து கூறி இனிய இதயங்கள் ஒவ்வொருவரையும் இறை இயலுக்குள், இறை வசனத்திற்குள், இறை பிரசனத்திற்குள் அழைத்துச் சென்ற தந்தை அவர்களே, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது தந்தை அவர்கள் விளக்குகின்ற சாமுவேல் புத்தகத்தை நான் பலமுறை வாசித்துள்ளேன். ஆனால் இதுவரையில் என் மண்டையில் ஏறாத பல கருத்துக்கள் தற்போது தந்தையே தங்களின் விரிவான விளக்கத்தின் மூலம் புரிந்து கொள்கிறேன். மிகுந்த நன்றி தந்தையே. மேலும் ஒவ்வொரு கேரக்டரையும் விளக்கும் பொழுது உணர்ந்து எமோஷனல் ஆகி சொல்லும் பொழுது எங்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்கானாவாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், ஏலியாக இருக்கட்டும், அவரின் மகன்களாக இருக்கட்டும், இறைவாக்கினர் சாமுவேலாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும், அவனது வேலைக்காரனாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், ஒவ்வொருவருடைய குணநலன்களையும் இத்தனை அழகாக வேறு யாராலும் கூறவே முடியாது. தந்தையே, தங்களுக்கு நன்றி கூற வார்த்தைகள் இல்லை. நன்றி 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 தந்தையே. தங்களிடம் கல்வி பயிலும் மாணவர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் என்பதில் ஐயமில்லை. அருட்தந்தை பிரகாஷ் அவர்களின் பங்களிப்பு மிகச் சிறப்பானது. தந்தை அவர்கள் தானும் ஒரு குருவாக தியாலஜி படித்து அனைத்தையும் அறிந்திருந்தாலும் ஒரு மாணவனைப் போல் அருமையாக மிக தாழ்ச்சியுடன் விவிலிய விளக்கங்களை கேட்பது அருமையிலும் அருமை. மேலும் இனிய இதயங்கள் சார்பாக பல கேள்விகள் கேட்டு விளக்கம் பெற்று தருவது அவருடைய ஆழ்ந்த சிந்தனையை காட்டுகிறது. இறைவன் தந்தையை ஆசிர்வதிப்பாராக. மொத்தத்தில் ஐயம் என்ற வார்த்தையே மனதில் எழாதவாறு எடுத்து வாசி நிகழ்ச்சி அமைந்துள்ளது. கேள்வி கேட்பதற்காக அல்ல, எனது மனமார்ந்த நன்றியை இரு தந்தையர்களுக்கும் கூறவே இந்த மடலை எழுதினேன். நன்றி 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 தந்தையர்களே. இதன் மூலமாக மாதா தொலைக்காட்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர். முழுக்க எடுத்து வந்து அவங்க 2 பேர்த்துக்கு நம்ம அனுப்பினோம் இந்த கடிதத்தை. நிச்சயமாக அவங்களுக்கு அப்போதான் தெரியும் அவங்க, ஏன்னா அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் எல்லாரும் எவ்வளோ மக்கள் இதை விரும்புகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து இதை அவங்க வாசித்தாங்க. சாட்சி கடிதம். அதனால் 2 பேர்த்துக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, இல்லாட்டி எனக்கு அனுப்புங்க, நான் அனுப்பிடுறேன் நிச்சயமா. அதனால் ஃபெலிக்ஸ் அம்மா, ஃபெலிக்ஸ் சேவியர் அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீங்கள் உள்ளே ஒன்றி போய் இருக்கிறீங்கன்றது உங்கள் கடிதம் ரொம்ப அழகாக சொல்லுது. அதனால் அதாவது விவிலியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் அதை புரிந்து கொண்டால் நமது வாழ்க்கை அவ்வளோ லகுவாக இருக்கும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைவாக இருக்கும். ஏன்னா இறை வார்த்தை வந்து இறைவனின் திருவுளத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருப்பது இறைவனின் வார்த்தை. அப்போது அந்த இறை வார்த்தையை நம்ம வந்து நல்லா தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கடவுளின் திருவுளத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்போது அந்த எடுத்துவாசி நிகழ்ச்சியுடைய மைய நோக்கமே அதுதான். அதனால் ஃபாதர் ஸ்டான்லிக்கும் சரி, பிரகாஷ் 2 பேர்த்துக்குமே உங்களின் சார்பாக, இணையர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் மனம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களுக்கும் எங்களது நன்றியும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கடவுளின் ஆசிரியனால் உங்களோட சிறப்பு ஃபாதர். அப்படியே தொடர்ந்து அடுத்த கடிதம் வந்து கேத்தி அப்படிங்கிற ஒரு ஊட்டிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஊட்டிக்கிட்ட இருக்கிற கேத்தி. ஆமாம், கிரேஸ் அக்காங்க ஊர். ஓகே 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 ஃபாதர். ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. ஐ திங்க் நம்முடைய ஆண்டோ சக்தி அவங்களுக்கும் அதுதான் ஊருன்னு நினைக்கிறேன். ஆமாம், கேத்தி ஃபாத்திமா. அன்புள்ள மாதா தொலைக்காட்சி முதன்மை செயலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் மற்றும் மாதா டிவி குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையே, நீங்கள் அனைவரும் ஆற்றி வரும் நற்செய்தி பணிக்காகவும் உங்கள் அனைவரின் ஆன்ம சரீர நலனுக்காகவும் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலியில் மண்டியிட்டு ஜெபித்து வருகிறேன். தந்தையே, இந்த தவக்கால நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக இருந்தது. இதுவே தகுந்த காலம் நிகழ்ச்சி விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்பிக்கையை ஆழப்படுத்தியது. புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 16 அதிகாரங்களின் விளக்க உரை மிகச் சிறப்பாக இருந்தது. பசுமரத்தாணி போல பதிந்தது. அருட்தந்தை எம்.ஏ. ஜோசப் அவர்களுக்கு ஆண்டவர் நீடிய ஆயுளையும் நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்து அடுத்த ஆண்டு தவ நாட்களிலும் இறைவார்த்தையின் ஆழத்தை மக்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடினேன். பேறு பெற்றோர் வார நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. உள்ளத்தை தொட்ட நிகழ்ச்சி. மே மாதம் முழுவதும் அன்னை மரியாவோடு நடந்து செல்வது போலவும் உரையாடுவது போலவும் அனுபவத்தை பெற்றேன். 31 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி திருப்பலி துவங்கி 1/6/24 சனிக்கிழமை காலை 6 மணி திருப்பலி முடிய 24 மணி நேர தொடர் ஜெபமாலை மிகச் சிறப்பாக இருந்தது. என் வாழ்வில் மரியா விளக்க உரை அருமை. மாதாவின் அருளை நிறைவாக பெற்றேன். ஜூன் மாதம் திரு இறுதி ஆண்டவர் மாதம் என்பதால் எல்லா வழிபாடுகளும் மிகச் சிறப்பாக இருந்தது. 28/6/24 அன்று காலை திருப்பலி துவங்கி 29 காலை திருப்பலி முடிய உலகளவில் 24 மணி நேர தேவ நற்கருணை ஆராதனை மிக மிகச் சிறப்பாக இருந்தது. பல மணி நேரங்கள் இணைந்து ஜெபித்து மன அமைதியையும் இறை ஆசிரியையும் பெற்றேன். அறம்சை குழந்தை வளர்ப்பு விளக்க உரை மிகச் சிறப்பு. இந்த காலகட்டத்தில் அதிக பயன் தரக்கூடிய நிகழ்ச்சி.
எடுத்து வாசி அருட்தந்தை டேவிட் ஸ்டான்லி குமார் அவர்களின் விவிலிய விளக்க உரை கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை. அவர்களுக்கு இருக்கின்ற ஞானத்திற்கு அருளுக்கும் அளவே இல்லை. ஞாபக சக்தி விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஆண்டவருக்கு நன்றி. தேவ நற்கருணை ஆராதனை. ஆண்டவரை நேரில் கண்டு உரையாடுவது போல ஓர் இறை அனுபவம். இரவு 10 மணிக்கு தவறாமல் பார்த்து ஆண்டவரின் பராமரிப்பையும் உடனிருப்பையும் பெறுகிறேன். திருப்பலி மாலை 6 மணிக்கு பெசன் நகர் வேளாங்கண்ணி திருத்தல திருப்பலியை தவறாமல் கண்டு இறையாசிரை பெற்று வருகிறேன். துதி ஆராதனை, கண்ணான கண்மணிகளே, நீ நம்பினால், ஜபமாலை, புத்தகம் பேசுகிறது, நற்செய்தி மலர்கள், வத்திக்கான் டாப் 10, நலமானிய நலமா, குட் நைட் டாக், வந்ததும் தந்ததும் என எல்லா நிகழ்ச்சிகளும் மிகச் சிறப்பாக உள்ளது. மாதா டிவி கடவுளையும் மனிதர்களையும் இணைக்கின்ற இணைப்பு பாலம். மாதா டிவி தனிமையில் வாழ்வோருக்கு உற்ற துணை, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஊன்றுகோல், நோயாளிகளுக்கு சிறந்த மருந்து. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாதா டிவியை பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் மாதாவின் அருளை பெற முடியும். 7/7/24 அன்று மாதா தொலைக்காட்சியின் 10வது ஆண்டு விழா வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நடைபெற்றதை கண்டு மகிழ்ந்தேன். கடந்த வாரத்தில் வேதசாட்சி தேவசகாயம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை டிவியில் பார்த்தபொழுது அவருடைய அசைக்க முடியாத விசுவாசம், ஆழமான நம்பிக்கையை கண்டு ஆண்டவருக்கு நன்றி கூறினேன். தந்தையே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள், பிழை இருந்தால் மன்னிக்கவும். இப்படிக்கு மாதாவின் அன்பு மகள் ஃபாத்திமா. ஃபாத்திமா சகோதரி என்ன பிழை இருக்கு? அவ்வளோ நிகழ்ச்சி அடிக்கிட்டீங்க. எப்படி நீங்கள் எவ்வளோ ஆனால் அவ்வளோ பார்க்குறீங்கன்றது நல்லா தெரியுது. எதையுமே விடல. மாதா டிவியில் எந்த நிகழ்ச்சி நீங்கள் ஒதுக்கலை. எல்லா நிகழ்ச்சி நீங்கள் சிறப்பாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களை உற்சாகப்படுத்துங்க. இன்னும் இது எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தெரியாதவங்கள்ட்ட இதை சொல்லி, இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி இப்படி இருக்குது, இந்த நிகழ்ச்சி இந்த இவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக அந்த அறம் செய்கிற நிகழ்ச்சி, குழந்தை வளர்ப்புக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சி. அதுமாதிரி கடவுள் வணக்க நிகழ்ச்சி, இது மாதிரி நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் இருக்குது. எடுத்து வாசி, வாழ்வு தரும் இறை வார்த்தை, அருமையாக அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா. இப்போ இந்த டிவைன் சிங்கர், மக்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. உங்கள் அன்பார்ந்த கடிதத்திற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக மன்றாடும், எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படி அடுத்த கடிதம் கேஜிஎஃப் ஸ்டெல்லா அலெக்சாண்டர் அவங்க. தங்கவயல் ஸ்டெல்லா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பு பிரியமான பாசமிகு எங்கள் அருமை ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு எங்களின் அன்பான வணக்கங்கள். தன்னையே தியாகம் செய்து தன்னலம் கருதாது நாளெல்லாம் உழைத்து கொண்டிருக்கும் என் அருமை பாசமான அன்பு தந்தையர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை நல்ல சுகத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வைக்க ஆண்டவரிடம் வேண்டி வருகிறோம். உடனிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் எங்களுடைய ஜபங்களும் வாழ்த்துகளும். மிகவும் வருத்தம் அடைகிறோம் தந்தையே. நம் அருமை தந்தை ஜான் போஸ்கோ அவர்கள் மறைந்ததை நினைத்து மனவேதனையும் மன கஷ்டமாக இருக்கிறது. அவர் ஆற்றிய மறை உரைகளையும் விளக்க உரைகளையும் மறக்க முடியாது. நம் மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்கு பேரிழப்பு, அதை ஈடுகட்டவே முடியாது. அவருடைய ஆன்மா நிச்சயம் கடவுளிடம்தான் இருக்கும். அவருக்காக தினமும் ஒரு முறையாவது ஜபம் செய்து ஒப்புக் கொடுத்தால் நாம் அவருக்கு செய்த நன்றி கடனாக இருக்கும். தந்தையே, மாதாவின் ஜபமாலை மாதத்தில் தொடர் ஜபமாலை செய்தீர்கள், மிகவும் அருமையாக இருந்தது. அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில், அதாவது போட்டில் மாதாவையும் மக்களையும் சேர்த்து ஜபமாலை செய்தது அவ்வளவு அருமையாக இருந்தது. தந்தையே, அருமையாக நடக்கச் செய்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துகளும் ஜபங்களும். தந்தையர்கள் அனைவரும் எவ்வளவு தியாகம் செய்து நடத்தி வருகிறீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தந்தையே, நீங்கள் அனைவரும் மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள். அதனால் உங்கள் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கேர்லெஸ்ஸாக இருந்து விடாதீர்கள். உங்களைப் போல் தந்தையர்கள் கிடைப்பது மிகவும் கஷ்டம். நீங்கள் அனைவரும் வானதூதர்களைப் போல் எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள். உங்களை ஜபத்தில் மறக்க மாட்டோம். வந்தாரே நம் கதை மன்னன். தந்தையே, நம் அருமை தந்தை சேவியர் அந்தோணி அவர்கள் மிக அருமையாக கதை சொல்லும் மன்னன். அவர் சொல்லும் விதமும் பாவனையும் அவ்வளவு அருமை. அதுவும் கருத்துக்களும் கதைகளும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் சொல்லுகிறார். தந்தையே, நாங்கள் அவருக்கு நன்றி சொல்கிறோம், அவருக்காக ஜெபிக்கிறோம். மாதா டிவியின் வளர்ச்சி, மாதா டிவியின் இப்போதைய வளர்ச்சி மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் மனதுக்கு மிகவும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. நாங்கள் நம்ம திருச்சபைக்கு ஒரு சேனல் இல்லை என்று ஏங்கிட்டு இருந்தோம். அது உங்கள் மூலம் நிறைவேற்றி விட்டீர்கள் தந்தையே. கடவுள் வணக்கத்திலிருந்து வித்தியாசமான கோவில்கள், காதுக்கு ரம்யமான பாடல்கள், எடுத்துவாசி, கதை நேரம், ஜபமாலை, முக்கியமாக நம்முடைய ஆண்டவரை நேரடியாக நற்கருணையின் சந்திப்பு, பிறகு அந்தந்த மாதத்தின், அதாவது மாதாவை பற்றி எடுத்துக்கூறும் தந்தையர்கள், இறுதி ஆண்டவரை பற்றி விளக்கும் தந்தையர்கள், இவையெல்லாம் மிகவும் அருமை. தொடர்ந்து திருப்பலி, புனிதர்கள், பைபிள் கதைகள், இவைகள் மிகவும் அருமை. பிறகு இறை இரக்கத்தின் ஜபமாலை, அதுவும் மிக மிக அருமை. அதிலும் நாங்கள் கலந்து கொண்டு பயனடைகிறோம். பிறகு அரம்சை, இதுவும் மிக அருமையான கலந்துரையாடல். இந்த காலகட்டத்திற்கு மிகவும் அவசியம், மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தந்தையை, நீங்கள் யாரையும் இன்னும் விட்டு வைக்கவில்லை. மாதா டிவி இன்னும் இமயம் போல் உயரணும். அதற்காக எங்களுடைய அன்றாட ஜபத்தில் மறப்பதில்லை, மறக்கவும் மாட்டோம் தந்தையே. இதற்கு எல்லாம் தந்தையர்களாகி நீங்கள் தான் காரணம். இன்னும் அதில் உழைக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும் தந்தையர்களே. உங்களுக்கும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. நன்றி என்று எல்லாம் மிகவும் அருமை அருமை அருமை.
ஒரு சின்ன வருத்தம் தந்தையே ஆண்டவரின் பாடல் போட்டி நடத்தினீர்கள். அதில் ரொம்ப நாட்களாக கண்டிப்பாக போட்டி நடக்கும் என்று எதிர்பார்த்தேன். அதேபோல் வந்தது. நானும் எனக்கு வயது 65 ஒரு பாடல் பாடினேன். அதாவது நீ இல்லாத உள்ளம் ஒரு பாலைவனம் என்ற பாடல் பாடினேன். ஏதோ என்னால் முடிந்த பெஸ்ட்டை கொடுத்தேன். கடைசி பரிசாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் நம் மாதா டிவியில் கலந்து கொண்டேன் என்ற திருப்தி இருக்கிறது தந்தையே. வேறு ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும். இப்படிக்கு உங்கள் அன்பு ஸ்டெல்லா அலெக்சாண்டர், காட்டு மாதா கோயில் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக. கவலைப்படாதீங்க, நாளை போட்டி அடுத்தடுத்து நடத்துவோம். பாடுங்க. அதாவது போட்டியில் பங்கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? பரிசு கிடைக்கலன்றது வேறு விஷயம். அதனால் எப்படியா அடுத்த தடவைலாம் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த தடவை ஒரு 1000-2000 பேர் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. அதனால் அவ்வளோ பேருடைய பாடல்களையும் நம்மளால் யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் எப்படின்றத ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒவ்வொரு தடையும் நாங்கள் யோசித்து ஒவ்வொரு வேலையாக செய்கிறோம். கடந்த வருஷத்தோடு இந்த வருஷம் வேறு மாதிரி பண்ணியிருக்கிறோம். நல்லா போயிருக்கு. மக்களுடைய பங்களிப்பு நன்றாக இருக்கிறது. இன்னும் சிறப்பாக செய்வோம். தொடர்ந்து எழுதுங்க. நாங்களும் உங்களுக்கு மன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. ஸோ சிறப்பு. எனக்கு வந்து மிக அருமையான கடித பகிர்வுகள், அதோடு நீங்கள் வந்து ரியலாக நடந்த ஒரு நிகழ்வு, கடந்த வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்முடைய மரிய குழந்தைராஜன் ஐயா அவருடைய சிறப்பான பரிசு இன்னைக்கு ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் நிகழ்ச்சி ரொம்ப நிறைவாகவே நிறைவடைந்திருக்கிறது. ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். இனி இதைகளே எப்பொழுதுமே உங்களுக்கு நான் நினைவூட்டுவது போல மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்வதில் நீங்கள் மறக்கவே கூடாது. அதை செய்யாதவர்களை சொல்லி உற்சாகப்படுத்துங்க. இன்னொரு பக்கம் மாதா தொலைக்காட்சியுடைய பணிகளுக்காக நீங்கள் ஜெபிப்பது. நாங்களும் உங்களுக்கு மன்றாடுறோம். தொடர்ந்து இந்த பணிகளை நாம் செய்கின்ற பொழுது கடவுளின் ஆசை நமக்கு நிறைவாக கிடைக்கும். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் எண்ணி பார்க்கிறோம். குறிப்பாக அந்த நாட்களிலே வீடுகளிலே தனிமையில் இருக்கின்றவர்கள், தனிமையில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் தனிமையில் வாடுகின்ற ஒவ்வொருவருக்காக, அவருடைய ஆன்ம நலன்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தனிமையை போக்கிறலும், அவர்களுக்கு நல்ல உள்ளங்களுடைய ஆதரவை கொடுத்தரலும், உமது பிரசன்னத்தை நிறைவாக வெளிப்படுத்தியறலும், அவர்கள் என்னாலும் மகிழ்ந்து நிறைவோடு வாழ நீரே அவர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர், மகிழ்ச்சி. ஸோ இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ். நன்றி. நண்பர்களை, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, 180 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் மன நிறைவுடனும் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியின் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.